இன்னைக்கு நாங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணோம். நேற்றுலாம் பயங்கரமான வெயில் பார்த்தீங்களா? இன்னைக்கு காலையில் எழுந்துன்னா இப்படி மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொன்னாங்க. எல்லாம் சாமி கும்பிட்டு வந்துட்டோம், சூப்பராக மழை நிற்கணும். நமக்கு அழகாக வக்ன பகவானே க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. இது நம்ம அந்த நமக்கு ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சது. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் கோஆப்ரேட் பண்ணதுக்கு தொடக்கம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வெற்றியை பார்க்க முடியும். அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம மினிஸ்டர் சொன்னாங்க 1 லட்சம் வாக்கு விசிப்பணும். கண்டிப்பாக 1 லட்சம் வாக்கு வித்தில் நாங்கள் ஜெயிக்க போகிறோம். நன்றி. எம்எல்ஏ வந்து இங்கே நிற்கிறாரு, அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி அதுதான் எங்களுக்கு அட்வான்டேஜ். சிட்டிங் எம்எல்ஏ கடந்த 5 வருஷத்தில் என்னெல்லாம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். இந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு தெரியும் சிட்டிங் எம்எல்ஏ என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் எங்களை பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் நினைக்கிறோம். முக்கிய தலைவர்கள் கண்டிப்பாக தலைவர்கள் இல்லை ஐயா மோடியை காமிச்சிருக்கு. எங்கள் தலைமை முடிவு பண்ணி கண்டிப்பாக அனுப்புவாங்க. தொடர்ந்து பாஜக இந்த முறை எப்படி எல்லா கட்சியுமே தொடக்கத்தில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா உலகத்தையே ஆள்ற கட்சி எங்கள் பாஜக. இந்தியாவை எப்படி ஆண்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்க போகிய ராமநாதபுரத்தில் எவ்வளோ வெற்றி இப்போ 1 லட்சம் வாக்கு வித்தியத்தை நாங்கள் ஜெயிக்க போகிறோம். மக்கள் சாதனைகள் வந்து முன் வைப்பாங்களா? அவங்க நிச்சயமா ஆளுங்கட்சியில் வந்து 5 ஆண்டுகள் சாதனையை முன் வச்சு வாக்குகள் கண்டிப்பாக வைக்கட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் 5 ஆண்டில் என்ன பண்ணாங்க? அண்ணன் சொன்னாங்கல்ல, சாதனையை விட 5 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு வேதனைகள் அதிகம். உங்களுக்கு கொலை, குற்றம், பாலியல், சின்ன அது வயசு பொண்ணு விஷயத்தில் கிடையாது. ஏதாவது புடவை கட்டியிருந்தாவே நம்ம தமிழகத்தில் என்ன நடந்து உங்களுக்கு தெரியும். அதுவே மக்களுக்கு எங்களுக்கு சாதகம் நாங்கள் நினைக்கிறோம். மக்கள்கிட்ட நாங்கள் அதை எடுத்து அள்ளி சொல்லிட்டோம். கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் வெற்றி பெற்றால் எந்த மாதிரியான வளர்ச்சி பண்ணுறது? ராமநாதபுரத்தில் ஸ்பெசிஃபிக்காக சிட்டிக்குள்ளே எக்கச்சக்கமாக ராம்நாத் நகரில் அதிகமாக ஒர்க் பண்ண முடியாது. மீனவர்களுக்கு ஒர்க் பண்ண முடியாது. நம்ம கோவிலில் அந்த பேக்கை கேட்ட அது இது அந்த எக்கச்சக்க வேலைகள் பண்ண வேண்டியது. இந்த ஊரில் நான் நினச்சிட்டு இருக்கிறது மீன் அதிகமான கடல்வாழ் சார்ந்த அதிகமான பொருள்கள் நம்மகிட்ட இருக்குது. இதை இங்கேயே இப்போ மீனே பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சி இந்த நிலா சீ ஃபுட் அது மாதிரி நான் வண்டி போகுது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை அந்த பதப்படுத்துறதுக்கு கிடங்கு குளிர்சாதன வசதி பண்ணுவோம். அந்த மீனை யூஸ் பண்ணி மீன் ஆயில் அதை மாதிரி பொருள் எடுத்து இங்கேயே நம்ம ஊர் மக்களுக்கு வேலை கொடுத்து இது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டை கேட்டு இதை முதல்ல பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த சட்டமன்ற தொகுதியில் மீனவர்கள் மட்டும் இல்லை, விவசாயிகள் இருக்காங்க, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம்லாம் கையில் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களோட முயற்சி என்னவா இருக்கும்? விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இந்த ஏரியாவில் உள்ள விவசாயிகளுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவை. ஆல்ரெடி எங்கள் கவர்மெண்ட் வந்து முன்னாடி எடப்பாடி பண்ணாங்க வைகை குண்டாகு திட்டத்தை இங்கே இணைச்சிட்டோம்னால், இதை காவேரி வைகை குண்டாகு இணைச்சோம்னா 364 தண்ணி உபயோகம். கண்டிப்பாக தண்ணி வளம் வந்துட்டாவே நம்ம ஊரில் அதிகமான விவசாயம் வந்துடும். அதுக்கான ஏற்பாடு கண்டிப்பாக பண்ணும். உங்களுக்கு எப்படி இருக்கு வரவேற்பு? இங்கேயும் வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கிறது, இது உங்களோட பிரதான ஒரு கோரிக்கை இருக்குமா? இல்லை உங்களோட அந்த வாக்குறுதியில்? கண்டிப்பாக அந்த கோரிக்கையை நான் எங்கள் தலைமையில் எங்கள் இந்திய கூட்டணியில் எடுத்து போய் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ எங்களுடைய தலைமையிட்ட பிஜேபி தேசியத்தில் போய் சொல்லுவேன். ஏன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னா இப்போ ஆண்டவங்க தேசியத்தோடு அம்மாவுக்கும் பிள்ளைக்குமே பிரச்சனை தான். அம்மா அப்பாவை நினைக்கிறாங்கன்னா புள்ள அதை ஒத்துக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் போயிருந்தது. ஏன்னா நமக்கு என்ன தேவைன்னு மேலே உள்ளவங்களுக்கு தெரியும். அவங்களோட இவங்க ஒத்து போக மாட்டாங்க. இப்போ வரப்போக கவர்மெண்ட்டு அப்பாவுக்கு பிள்ளைக்கு இணக்கமான கவர்மெண்ட் எது. அதனால இந்த வளர்ச்சி பண்ணிங்கன்னா காசி அளவுக்கு ராமேஸ்வரத்தை டெவலப் பண்ண ரொம்ப ஆசை அவங்களுக்கு. ஆனால் இவங்களால பண்ண விடுறதில்ல. இந்த ஓட்டு வங்கிக்காக பண்ண விடுறதில்ல. இப்போ நாங்கள் எல்லாம் ஒத்துழைச்சு ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் மாவட்டத்தை எடுத்து வரதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். உங்களுக்கு வாக்காளர் மத்தியில் எப்படி இருக்கு? எங்க வாக்காளர் மத்தியில் உங்களுக்கு எப்படி இருக்கு வரவேற்பு? வாக்காளர் மத்தியில் பிஜேபியை என்டிஏ கூட்டணி சார்பாக வெற்றி பெற வைக்கணும். அதுவும் அதிமுக சார்ந்த நண்பர்கள் எப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஹிஸ்டாரிக்கலாகவே ராமநாதபுரம் ஜெயிச்சா மட்டும்தான் இது வரைக்கும் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால எடப்பாடியை ஆட்சி அமைக்கப்போகாக ஏற்றி அமைக்கணும்னா கண்டிப்பாக ராமநாதபுரம் ஜெயிக்கணும் அப்படின்னு கூட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உழைச்சிக்கோம். எங்கள் கூட்டணி கட்சி எல்லாரும் சேர்ந்து உழைச்சிக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இது மட்டும் இல்லை 1 லட்சம் வாக்கு வித்தியாசம். தாவக சார்பில் வந்து புதுசாக அந்த முறை போட்டிக்கிறாங்கண்ணே, அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிங்க? பொதுவாக உங்களுக்கு தெரியுமே இந்த தாவக ரொம்ப சாதகமானது. பல ஓட்டுகள் டிஃப்ரெண்ட்டாக போக சான்ஸ் இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்கும். நாங்கள் எந்த விஷயத்தை முன்னாடி வாக்கு என்ன மாதிரியான திட்டங்களை நீங்கள் கொண்டு வரலான்னு? மீனவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மண்டலங்கள் விவசாயம் சார்ந்த மண்டலங்கள் ப்ளஸ் இங்கே என்ன ஏதாவது ஃபேக்ட்ரி ஓகேண்டடா. ஏன்னா இங்கே உள்ள மக்கள்லாம் அதிகமாக வெளிநாட்டில் லேபராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் போகிறாங்கன்னா இங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே சரியாக இல்லை, ஃபேக்ட்ரி எதுவுமே இல்லை. விவசாயிகளுக்கு அந்த மாதிரி நம்ம முன்னெடுத்து வைக்கும்போது நான் என்னுடைய ஆசையெல்லாம்
இனிமேல் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு ராமநாதபுரத்துலேருந்து நெக்ஸ்ட் 5 வருஷத்துல போவாங்கன்னா சுற்றி பார்க்க போகணும், இல்லை பொண்டாட்டி பிள்ளை கூட போயிருங்க. இப்போ அமெரிக்காலாம் எப்படி போவாங்க அந்த மாதிரி போகணும் இல்லையா? குடும்பத்தை கல்யாணம் முடிச்சு இங்கே விட்டுட்டு அவங்க மட்டும் அங்கே போய் இருக்கிறதுல எனக்கு, ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்லாம் அந்த மாதிரி இருக்காங்க, அதை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். ராமநாதபுரத்தில் சரி, நம்ம தொகுதியில் ராமநாதபுரம், குறிப்பாக ராமநாதபுரத்தில் மைனாரிட்டி பீப்புள்ஸ் அதிகம். ஸோ பிஜேபியை எந்த அளவு அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்களா? இதெல்லாம் திமுக பண்ண, அதாவது எப்படி சொல்றது, திருட்டுத்துக்காவடம் பண்ண அரசியலுக்காக பண்ணது. அந்த மக்களுக்கு இது வரைக்கும் எங்க சேஃப்டியில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா? எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில்? நாங்கள்லாம் அண்ணன் தம்பியா. என்ன சென்னைக்கு கூட்டி போனது முகமது அப்துல் காதர், பெரியபுரத்தில் உள்ள அப்பாவுடைய ஃப்ரெண்டு. அவங்க தான் என்னை சென்னையில் கூட்டி கொண்டு போய் படிக்க வச்சு என்னை இந்த அளவுக்கு ஆளாக்குனது. இன்னைக்கு அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தன், என் குடும்பத்தில் அவங்க ஒருத்தங்க. அவங்க இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் எது நடக்காது. நானும் அந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணேன் இந்த நிமிஷம் வரைக்கும். அதான் நாங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கோம். மக்கள் அந்த சமுதாயமும் இஸ்லாமிய சமுதாயமும் இந்து சமுதாயம் ரொம்ப நல்லாவே இணக்கமாக இருக்காங்க. இது அரசியல் பண்ணுறாங்க, அவ்வளோதான் ஒளி. இதுக்கு கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். நன்றி. நன்றி.